மாடுகள் விற்கப்பட்டன என்று இந்த நோட்டீஸிலே இருந்தது. அதிலேயும் 24 பசுக்கள், 24 மாடுகள் ஒருவருக்கு நஸ்மி என்பவருக்கு விற்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மாடுகள் நிச்சயமாக இறைச்சி கடைக்குத்தான் போகும். எப்படி ஒரு குழந்தையினுடைய கையில நீங்கள் ஒரு இனிப்பை கொடுத்தீங்களா, குழந்தை வாய்க்குள்ளதான் கொண்டு போகும். குழந்தைய பக்கத்து குழந்தையில கொடுக்க. நாங்கள் மாடுகளை விற்கும் பொழுது அவதானித்து யாருக்கு, என்னத்திற்கு, எப்படி, எதற்காக கொடுக்கின்றோம் என்பதை ஆய்ந்து தீர்மானிக்க வேண்டும். அவர்கள் சரியா செய்திருக்கலாம், அதுல பிழை இல்லை. ஆகவே நிர்வாகத்திலே நாங்கள் ஒரு தரம் குற்றம் சொல்லல. ஆனால் அணுகின முறை, நடந்து கொண்ட முறை தவறு என்பதை சொல்லியே ஆக வேண்டும். அந்த பசுக்கள் இறைச்சிக்காக விற்கப்பட்டது என்ற கேள்வி விட்டதும் தான் நேற்று என்னுடன் பலர் நான் சந்தித்த இடங்கள்லாம் என்ன கலந்து கேட்டார்கள், என்னப்பா இப்படியா நடந்தது என்று. வளர்ப்பு கொடுத்ததை பற்றி ஒருவரும் குற்றம் சொல்லவில்லை, குறை சொல்லவில்லை. தாராளமாக கொடுக்க வேண்டும். திருக்கேசரத்தில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், எல்லா மக்களுக்கும் கொடுங்கோ. அங்க இங்க எல்லாம் லட்சக்கணக்காக கொடுக்குறீங்க. ஒவ்வொரு திருக்கேசரத்தில் வாழுற மக்களுக்கும் ஒவ்வொரு மாட்டை கொடுங்கோ. அந்த மக்கள் அந்த மாடுகளை வளர்க்கட்டும், அந்த இனம் பெருகட்டும், பட்டி பெருகட்டும், வாழ்வாதாரம் வளரட்டும். ஆனால் மாடுகள் விற்கப்பட்டு அந்த மாடுகளுடைய அனுமதி மிருக வைத்தியரிடம் சென்று மிருக வைத்தியர் அதிர்ந்து போய் நண்பரிடம் மிருக வைத்தியர் ஒரு தீவிரமான ஒரு மிருக பக்தரிடம், மிருகங்களை நேசிக்கின்றவரிடம் கூறினார். அவர் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது பல விடயங்கள் வெளிவந்தன. அதன் அடிப்படையிலே தான் இன்னாருக்கு இந்த மாடு விற்கப்பட்டது என்றும் இந்த துண்டு பிரசுரத்தில் இருக்கின்றது. அவர் இறைச்சிக்காக கொண்டு போயிருக்கிறார் அந்த மாட்டை. அந்த மாட்டிலே சில மாடு இறைச்சிக்காக விற்கப்பட்டு விட்டன என்று உறுதியாக சொல்லிவிட்டார். இதன் பிறகு நாங்கள் இதை சரி என்று சொல்லலாமா? நிர்வாகம் சரியான முறையிலே கூடி ஒருங்கிணைந்து கூட்டி மாடுகள் எப்படி பராமரிக்கின்றது என்பதை பற்றி அவர்கள் பரிசீலிக்க வேண்டும். பரிசீலித்துத்தான் செய்ய வேண்டும். இப்ப இங்கே நடந்திருக்கிற விடயம் யாதென்றால், எமது சமயத்தினுடைய கலாச்சாரம், பண்பாட்டு விழுமியங்கள் இழிவாக்கப்பட்டுள்ளன. எமது கலாச்சாரம், பண்பாட்டினுடைய நாகரிகத்தினுடைய நயங்கள் நாசமாக்கப்பட்டுள்ளன. அதைத்தான் நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம். உங்களுக்கு தெரியும், வெசாக் பண்டிகை வரப்போகுது. புத்த மக்களுடைய அந்த புத்த மக்களுடைய மாடுகள் கொழும்பில மினுவாங்குடையிலே அங்கால இந்த ரோட்டுகளெல்லாம் கொண்டு போவாங்க. லொரி வழிய மாடு எல்லாம் பந்தல் போட்டு அங்கே நான் கண்ணாலே கண்ட நான் பல வருடங்களா மறித்து அந்த மாடுகளை அவங்க பறித்து எடுத்து அந்த மாட்டுக்காரருக்குரிய காசை கொடுத்து அந்த மாடுகளை விகாரைக்கு அர்ப்பணிச்சிடுவாங்க. அதான் அவர்கள் செய்வார். ஏன்? அந்த புத்தருடைய நாளில புத்தரை பற்றி புத்த பிரானே, நின் சற்குண போதம் உலகினில் பரவுதல் வேண்டும். உன் சற்குண போதம் உலகினில் பரவுதல் வேண்டும். அந்த சற்குண போதம் அவர்கள் சரியா செய்கிறார் என்று தெரியாது. சற்குண போதம் உலகினில் பரவுதல் வேண்டும். இனி ஒரு தாய் வயிற்றில் நான் புறவாமை வேண்டும் என்று புத்த பிரானை பார்த்து ஒரு அடியார் பாடுகின்றார். அப்படி ஜீவாருண்யத்தை அந்த வெசாக் நாள் என்று வளர்க்கிறார்கள். நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் என்றால், ஆலயத்திலே பராமரிக்க வேண்டிய பசுக்களை ஆலயம் என்ன நட்டமா இருந்தாங்க, நடக்கலாம இருக்கலாம், முடமா இருக்கலாம், கஷ்டம் எப்படியா இருந்தாங்க, அதை பராமரிக்க வேண்டியது எங்களை பொறுப்பு. இந்தியாவில் நீங்க பாத்தீங்களா தெரியும், கும்பகோணத்தில் பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து பெரிய ஒரு கொட்டில் இருக்கு, ஃபேன் போட்டிருக்கிற மாடுகளுக்கு ஃபேன். நீங்க அது தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. கும்பகோணத்துல மாடுகள் இருக்கிற இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு பட்டியை வச்சு ஃபேன் போட்டு விட்டு கிடக்கு. ஏன்னா நுழம்புகள் வந்து கடிக்காமல் இருக்கிறது.
இங்க மனிதனை நுழம்பு கடிக்கிறான், இங்க மனிதன் கடிக்கிறான், அதை விடும். இப்ப பிரச்சனை என்னென்றால் அப்படியெல்லாம் புனிதமாக போட வேண்டிய மிருகங்களை நாங்கள் இப்போ எந்த காரணம் கொண்டும் தனிநபரில் நாங்கள் குற்றம் சொல்லக்கூடாது. அதாவது ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ, ஆட்டுவிக்கிறவை சரியா ஆட்டுவிக்கிறவை ஆட, மற்றவை ஆட்டுவிக்கின்றவர்கள் ஆடு என்று சொல்ல மற்றவர்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதை நெடுக இந்த மாதிரி போய்கொண்டிருந்தால் சரிவரா. நமது சமய கலாச்சாரம் பண்பாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நமது கலாச்சாரத்துக்கு ஒரு வெளியில வரக்கூடாது. ஆகவே நடந்த சம்பவம் நடந்ததாக இருக்கட்டும், இனிமேலாவது நல்லதாக இருக்கட்டும். எந்த காரணம் கொண்டும் ஒரு தனி மனித திருக்கேசர பெருமானோட ஆணையாக சொல்லுகின்றோம், எந்த ஒரு தனி நபர் மேலும் ஒரு விதமான கதப்பு காட்பு வெறுப்பு ஒன்றுமில்லை. சம்பவம் தான் பாரதூரமான விடயம். அதுதான் எங்களுக்குரிய நோக்கம். தாராளமாக எத்தனை பசுக்களை தாராளமாக பார்க்கலாம். காசு இல்லையா, பணம் இல்லையா, பொருள் இல்லையா, நல்லா நிறைய காசு இருக்கே. காசு இருக்கா சும்மா அள்ளி அறிகிறதா இல்ல, எண்ணி செலவழிக்க வேணும். பசுக்களை பராமரிக்க வேண்டியது எங்களோட கடமை. அது அந்த தவறு நடந்துட்டது. இதை பற்றி எல்லோரும் ஒரே எனக்கு நான் நினைக்கிறேன், நேற்று முந்த நாளும் ஒரு 25 பேருக்கு மேல கண்டு என்னப்பா இப்படி நடந்துட்டுலாம் கேட்டவன். அப்ப இதை கேட்கவே கவலையா இருந்தது. நான் வரையில்லை, எனக்கு சொல்லு காலை இந்த போய் வேலை பார்த்து போட்டு ஒரு பருவம் வந்தேனா, ஏன்னா சைக்கியலாம இருக்குது. இது இறைச்சிக்கா விலப்பட்டதுண்டா, அந்த விற்கப்பட்ட மாடு இறைச்சிக்கு போய்விட்டது. இதிலே நாங்கள் வாழைப்பழம் கொடுத்து கீத்திர மாடுகள் எல்லாம் இறைச்சிக்கு போய் நவாலி சோமந்தர பிறகு இந்த ஆடு வேலி நடந்ததுக்கு பாடின ஒரு பாட்டு. ஓராறு மாதம் உடம்பு நொந்து பெற்றெடுத்த சீராளாதற்கு திசப்பயணம் போனாயோ. 6 மாதம் ஆடு 6 மாதம் தானே குட்டித்தாச்சி. 6 மாதம் உடம்பு நொந்து பெற்றெடுத்த சீராளாதற்கு திசப்பயணம் போனாயோ. பாரக்கழுத்தழகா அஞ்சனப்பூ கண்ணழகா மாறாப்பு மேனியனே என்று அவர் பாடு. நாங்கள் இங்க 2 மாதம் உடம்பு நட்டு பெற்றெடுத்த என் பசுவே என் கன்றொன்று என் தாய் எங்கே போனாய் ஒன்று பாட வேண்டிய கிடக்கு. இதுதான் நடந்தது. அவை நாங்கள் நடந்ததா இருக்கட்டும், நல்லவையாக இருக்கட்டும், மன்னிக்க வேண்டும். யாரைய ஒருதரையும் புண்படுத்த கதைக்கவில்லை, புண்படுத்த சொல்லவில்லை. தவறுகள் தான். எமது சைவாலயங்களோட கலாச்சாரம் பண்பாடு பேணப்பட வேண்டும். ஒரு தன்னவருக்காக நாங்கள் இடம் கொடுக்க இயலாது. தமிழ் மக்களுக்குள்ள சிறந்த நிர்வாகம், சிறந்த உள்ள ஆற்ற உள்ள இல்லையா, ஆற்ற உள்ளவைக்கு பாதையை திறந்து விடுங்கோ என்று கூறி விட வருகின்றேன். வணக்கம். சிறந்தொரு சிவபக்தர் திரு தாமோதரம் பிள்ளையா அவருடைய உரையை தொடர்ந்து நண்பர் செழியன் அவர்கள் எந்தெந்த பசுக்கள் கொள்களத்துக்கு சென்றனவோ அந்த பசுக்கள் மீதான இரங்கல் பாடி அதனைத் தொடர்ந்து நாங்கள் நந்திக்கு வணக்கம் செலுத்தி இதனை முடிப்போம். இரங்கல்பா இதை கேட்கும் பொழுதுக்கு உங்களுக்கு மனம் இழகலாம், கண்ணீர் வரலாம். நீங்கள் அள வேண்டும் என்ற அளங்கள், அமைதியாக கொண்டாருங்கள். ஒப்பாரி வைத்து அள முடியும் என்றாலும் அளங்கள். அவையோர்க்கு அன்பு வணக்கம். கோமாதா புலம் கணக்க படித்த மனிதர்கள் கேள்வியில் சின்னத்தனம் செய்த சில பெரியோர் கதை சொல்வேன். சின்னத்தனம் செய்த சில பெரியோர் கதை சொல்வேன். காளைகள் சில, சின்ன கன்றுகள் சில, சினையோடும் சில பசுக்கள். காளைகள் சில, சில கன்றுகள் சில, சினையோடும் சில பசுக்கள். அன்பர்கள் சிலரது அன்பளிப்புகள் சில, அன்பர்கள் சிலரது அன்பளிப்புகள் சில. நீலகண்டன் கால் அடிக்கு நீதிமன்றம் உபந்தளித்த நிறை மாத பசுக்கள். நீலகண்டன் கால் அடிக்கு நீதிமன்றம் உபந்தளித்த நிறை மாத பசுக்கள் சில. களவாக விற்றார்கள்
சில களவான்கள் செயலிதுவாம். களவாக விற்றார்கள் சில கனவான்கள் செயலிதுவாம். எமக்கோ கோமாதா பூசை, எனக்கோ கோமாதா பூசை. என் பிள்ளைகளோ கொள்களத்தில், என் பிள்ளைகளோ கொள்களத்தில். ஆலமுண்டவனே எங்கள் நீலகண்டா, ஆலமுண்டவனே எங்கள் நீலகண்டா, நீ எமக்கு காலகண்டனாய் வந்தாயோ, எமக்கு காலகண்டனாய் வந்தாயோ. கவரியம்பாள் சமேத திருக்கேச்சர நாதா, யாரோடு நோகேன் யார்க்கெடுத்துரைப்பேன், ஆண்ட நீ அருளியானால். நன்றி. எல்லோரும் எழுந்து நின்று அமைதியாக நம்ம விட்டு பிரிந்த ஆவினங்களுக்கு பிரார்த்தனை செய்து திருமூலர் நந்திக்காக பாடிய வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். சொல்லுமூலர். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க. மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க. விஞ்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க விஞ்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க விஞ்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க. மலமிலான் பாதமே, வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே, வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே, வாழ்கவே வாழ்க. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான் மறையரங்களோங்க, நட்டவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி.